Hi, welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோவில் நெல்லிக்காய் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி ஜூஸ் பண்ணுறது அண்ட் இந்த ரெசிபிக்கு ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். த மெயின் ஹீரோ ஆஃப் திஸ் ஜூஸ் வந்து ஆம்லா தான், அதாவது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவும் தண்ணியும் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம இதை ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நமக்கு வேணுங்கிற விட்டமின் சி ரிச் ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் இங்கே இந்த கிண்ணத்தில் வந்து 2 பெரிய நெல்லிக்காய் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 3-4 பேத்துக்கு வேணும்னா நீங்கள் இதை இப்படியே மல்டிப்ளை பண்ணி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு ஸ்மால் மிக்ஸி ஜாரில் வந்து விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த நெல்லிக்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்வீட்டுக்காக நான் இங்கே எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சீனி ஆட் பண்ணுறதோ, இல்லை டேட்ஸ் விதை இல்லாமல் ஆட் பண்ணுறதோ, இல்லை ஹனி ஆட் பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்வீட்டும் இல்லாமல் தான் நான் அந்த நெல்லிக்காயை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஆம்லா ஜூஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னால், நெல்லிக்காய் அரைக்கும் போதே விதை இல்லாமல் ஒரு 2 இல்லை 3 டேட்ஸோ இல்லை கொஞ்சம் ஹனியும் சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் நல்லா நெல்லிக்காவை அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு நெல்லிக்காய் பல்ப்பே இல்லாமல் நல்லாவேவும் பிளெண்ட் ஆகியிருக்குது. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மொத்தத்துக்கு இந்த ஜூஸில் நான் 1 கப் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறேன். தண்ணி வந்து ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சரியாக அரைப்படாத பல்ப்பு இருந்தாலோ இல்லை சங்க்ஸ் இருந்தாலோ நம்மளுக்கு இதில் ஃபில்டர் ஆயிரும். பியூரான ஒரு ஆம்லா ஜூஸ் வந்து கீழே நம்மளுக்கு பவுலில் வந்து கலெக்ட் ஆகும். இந்த ஆம்லா ஜூஸில் வந்து நான் எந்த ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வீட்டிலே பண்ணி குடிங்க. அண்ட் நிறைய நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஆம்லா ஜூஸ் வந்து வெளியில் பேக்கெட்டில் இப்போல்லாம் வந்துருச்சு. பட் அதிலெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். பட் ஆம்லா ஜூஸ் இவ்வளோ ஈஸியாக நம்மளால் வீட்டில் பண்ணும்போது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த ஜூஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிக்கும்போது புளிப்பு, துவர்ப்பு இந்த மாதிரியான அந்த நெல்லிக்காய்க்குண்டான அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்கும். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. நம்ம என்னதான் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணாலும் அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு சொன்னால், 2 சிப்பு ஜூஸ் குடிங்க, 1 சிப்பு தண்ணி குடிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி குடிக்கும்போது எவ்ரி டைம் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு அப்படி ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி இனிஷியலாக நீங்கள் மேனேஜ் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.